ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ டைம் இல்லை, சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன். அதில் பட்டை, ஏலக்காய், சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 2 கப் அரிசி, அதனால் 4 பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு, அப்புறமா தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு வதக்கும்போதே உப்பும் சேர்த்துக்கிடுங்க. உப்பும் சேர்த்து எல்லாம் வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா காய்கறி நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் மீல் மேக்கர் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த நெய்லேயே வேகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தயிர், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு திரும்ப ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 கப் அரிசிக்கு 3 கப் ஊற்றிருக்கேன். அப்படி நம்ம கூட தண்ணி வச்சா நல்லா கொழிஞ்சி போயிடும். அதனால் கம்மியாக தான் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் இது தம்மில் தான் வைக்க போகிறேன். விசில் விட போகிறதில்ல, குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஆனால் விசிலோட மூடியே எடுத்துருவேன். அந்த விசிலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சும்மா தான் வைப்பேன். அதில் நமக்கு தம்மு மாதிரி வந்துடும். நல்லா மூடி நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால அப்பப்போ வேணால் நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம் வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுறணும். விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக வெந்திருக்கும். ஒத்தையாக கூட இருக்கும், சேர்ந்து இருக்காது, குழஞ்சிருக்காது. நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரியாணியாக இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.